ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஜவ்வரிசி புடிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கப்பு ஜவ்வரிசி எடுத்து ஒரு பவுலில் போட்டு கழுவிட்டு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வைக்கிற தண்ணியில் ஜவ்வரிசியெல்லாம் போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டி விடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நல்லாவே வெந்துடும் ஜவ்வரிசி. அதை அப்படியே எடுத்து வடிகட்டிடலாம். ஒரு வடியில் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. நான் பெரிய ஜவ்வரிசி தான் என்கிட்ட இருந்தது, அதுவே உபயோகப்படுத்தியிருக்கேன். இதுலேயே கொஞ்சம் நம்ம நார்மல் சில் வாட்டர் ஊற்றி, டேப் வாட்டர் ஊற்றி நல்லா கழுவி வச்சிடலாம். மாமூலாக நம்ம பச்சை தண்ணி இருக்கும் பாருங்கள், அந்த தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம். கழுவி அப்படியே எடுத்து வச்சிடலாம். விடிய வந்துருச்சு இப்போ ஜவ்வரிசி, அதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். கலர் போடணுன்னா ஜவ்வரிசியில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி எந்த கலரும் போடுறதில்ல. 2 கப்பு பால் எடுத்துக்கலாம். அரை கப்பு சர்க்கரை. பால் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கலாம், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அகர் 2 டீஸ்பூன் எடுத்து தனி ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கலாம். 2 ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். இந்த 2 ஸ்ட்ராபெரியும் கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜவ்வரிசி வடிகட்ட பாருங்கள், அந்த தண்ணி ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். ஜவ்வரிசி வடித்த தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு ஃப்ளேவருக்காக போட்டிருக்கோம். இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க அகர் போட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வில் பால் வச்சுட்டோம். பால் நல்லா சூடாகிட்டே இருக்குது. அந்த பால்லேருந்து கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றி கரைச்சிடலாம். இதை கெட்டிமாக இருக்கு பாருங்கள், இதை கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம பாலில் போட்டோன்னே நல்லா கரையும். இந்த மாதிரி செய்துக்கலாம். சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக போட்டால், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு எசன்ஸ் மாதிரி தான் இது போட்டிருக்கு. நல்லா கலக்கி விட்டுறலாம். நல்லா கலக்கிட்டு அது பொங்கி வரணும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆல்ரெடி கொதித்த பாலில் தான் போடுறோம். அது பொங்கி வந்துச்சுன்னா போதும். நல்லா இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்குது பாருங்கள். இப்போ இறக்கியாச்சு, அவ்வளோதான். அகர் போட்டு சும்மா ஒரு நிமிஷம் இருந்தாவே போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசிலாம் இதை போட்டு கலக்கிக்கலாம். கலர் போடணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஜவ்வரிசி வேகும் போதே கலர் போட்டுருங்க. அப்போ தான் ஜவ்வரிசி நல்லா கலராகவும் பால் நல்லா ஒயிட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுறலாம். கலக்கிட்டு ஒரு கேக் டின்னில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு நெய் போட்டு அப்ளை பண்ணி வச்சுருவேன், எல்லா பக்கமும் படுற மாதிரி. அது சூடாக இருக்கும்போது எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஊற்றிட்டு இது நல்லா ஆறின அப்புறம் மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நம்ம கலக்கக்கூடாது, அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 3 to 4 மணி நேரம் வச்சா நல்லாவே செட் ஆயிரும். நான் எடுக்கிறதுக்கு ஒரு 5 மணி நேரமே ஆயிடுச்சு. நல்லாவே செட் ஆயிடுச்சு. கத்தி வச்சு சைட்லலாம் கொஞ்சம் லூஸ் பண்ணிடலாம். லூஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து கமுத்துட்டு தட்டினோம்னா விழுந்துடும். விழுறதுக்கு வரலைன்னா மறுபடியும் இன்னொரு தடவை கத்தி வச்சு இதே போல் லூஸ் பண்ணிங்கன்னா போதும், வந்துடும். அப்படியே 2 தடவை தட்டினீங்கன்னா வந்துடும். வரலைன்னா இன்னொரு தடவை கத்தி வச்சு லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தட்டிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கப்பில் கொஞ்சம் கூட ஒட்டலை. நம்ம ஜவ்வரிசி புட்டிங் ரெடி. டேஸ்ட் கூட சூப்பராக இருக்குங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம பால், ஜவ்வரிசி, சர்க்கரை, அகர் இது 4 தான் சேர்த்திருக்கோம். 4 பொருளையும் நல்லா சூப்பரான ஒரு டெசர்ட் ரெடி. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. நல்ல ஜல்லி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ஜவ்வரிசி புட்டிங் ரெடி. தேங்க்யூ.